அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் பாருங்கள், நம்ம அமிலத்தோட பெயர், எந்தெந்த உணவுப் பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது, இது நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. இதிலேருந்து எப்பயுமே நமக்கு ஒரு வினா போவாங்க. ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. தயிர் லாக்டிக் அமிலம், சரியாங்க. பால், தயிர் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் லாக் பண்ணி தான் வச்சுருப்போம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. லாக்டிக் அமிலம். அடுத்தது ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்குது, சரியாங்க. அடுத்தது ஆப்பிள் நிறைய காஷ்மீரில் தானங்க நமக்கு ஆப்பிள் இருக்கும். ஸோ காஷ்மீரில் முஸ்லீம்ஸ் ரொம்ப இருக்காங்க. ஸோ அப்போ மாலிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாங்க. ஸோ அப்போ மாலிக்கு ரொம்ப ஆப்பிள் பிடிக்கும். அப்போ ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்குது. அடுத்து திராட்சை பழம், புளி, இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் தான் இருக்குது, சரியாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பகுதியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எறும்போட கொடுக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். அப்போ எறும்பு வருது பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும், சரியாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்தது பாருங்கள், நம்மளோட வயிற்றில் சுரக்கக்கூடியது, சரியாங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, HClன்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கிறதுனால தான் நமக்கு பசியுணர்வு ஏற்படுது. இதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்னதுங்க, அல்சர் இருக்கும், சரியாங்க. ஸோ அல்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. மிக்க நன்றி.